என்னடா ஊர் எல்லைக்கும் வந்துட்டோம். எங்கடா போயிருக்கான் அது? சந்தேகமே இல்லைண்ணே, அவன் தான் எடுத்துருக்கணும். காலையிலேயே ஸ்கூலுக்கு வந்துட்டு வயிற்று வலின்னு லீவ் போட்டு போனா என்ன அர்த்தம்? அந்த பியூன் தான் நிச்சயமா எடுத்துருக்கணும். ஆச்சி வாமினா என்ன இந்த பக்கம்? எங்க சேவ் அம்மா இந்த பக்கம். எப்போ துபாயில இருந்து வந்த? நேத்து திருவிழாக்காக வந்தாங்க. பிள்ளைய வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. அப்புறம் ஆச்சி என்ன சமையல்? பெருசா ஒன்றும் இல்லை, அயரமீன் குழம்பு வச்சு முட்டை பொரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி ஆச்சி பாரும். என்ன பண்ற? என்னடி பைத்தியமா உனக்கு? எவ்வளவு முக்கியமா தேடிட்டு இருக்கோம். இப்ப போய் அவங்க வீட்டுல என்ன சமையல் விசாரிச்சுட்டு அவங்க என்ன சமைச்சா நமக்கு என்ன? ஒருவேளை யாராச்சும் நம்ம கோழியை புட்டிச்சு அடிச்சு குழம்பு வச்சிருந்தா? அதான் என்ன சமையல்னு கேட்டேன். இது இல்ல ஓடு. ஏய் யாராவது கொள்ளையில? சும்மா அப்படியே இந்த பக்கம். சமையலாச்சா? சமையல் ஆயிடுச்சு. என்ன சமைச்சிங்க? கருவாட்டு குழம்பு வச்சு துவையல் அரைச்சிருக்கேன். ஏய் இங்க இல்ல ஓடு 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 ஓடு. சும்மா அப்படியே இந்த பக்கம். அப்புறம் சமையலாச்சா? ஆச்சு. என்ன சமையல்? நண்டு குழம்பும் எறா புட்டும் பண்ணியிருக்கேன். ஓடு 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 சீக்கிரம் 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 சீக்கிரம். உன் பேச்ச கேட்டோம் பாரு. பொம்பளை கையால் அடி வாங்கிருந்தோம்டா. இவங்களை பிடிச்சிருந்தா சின்ன பையனை விட்டுருப்பாங்க. நம்மளை பிடிச்சிருந்தா மான மரியாதை போயிருக்கும். உன் கோழி யோசனையை விட்டு போய் சேவலை தேடு. என்னடா யூத் ஃபீலிங் யூத்துக்கு தான் புரியும். எந்த வீடு? ஐயா, பியூன் சுந்தரம் வீடு எது? இந்த இருக்குல்ல அந்த வீடு தான். சுந்தரம் எங்க? நீங்க யாருங்க? நீ யாரு? நான் ஒரு சம்சாரம். எங்க உன் புருஷன்? அவனை வர சொல்லு. இங்க இருங்க. அவன் பேசுறவளோ வச்சுக்காதீங்க, மரியாதையா பேசுங்க. அவர் இங்க இல்ல, ஸ்கூலுக்கு போயிருக்காரு. காலையில சேவலை திட்டிட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டு போனோம்னா வேற என்னன்னு கூப்பிடணும்? ஸ்கூலுக்கும் போகல, இங்கேயும் வரல. அப்ப சேவலை தூக்கிட்டு எங்க தான் போயிருக்கான்? ஏய் அங்க போற பாப்பா. ஆமா, அப்பவே சொன்னல கோழியை தேடி தான் வந்திருக்கோன்னு. சும்மா அப்படியே இந்த பக்கம். அப்புறம் சமையல் ஆச்சா? ஆச்சே. என்ன சமையல்? நல்ல வெடக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு ஆட்டுரத்தம் வறுத்து வச்சிருக்கேன். சாப்பிட வரியலா? அட என்ன சும்மா பார்த்துக்கிட்டே 4 வாய் சாப்பிட்டு போல வாங்க. ஏயா ஸ்கூலுக்கு போகாம சேவலை பிடிச்சு இங்கனே எப்படி வெளியில வா சொல்றேன். வெளியில வா சொல்றேன்ல. எங்க பாப்பா எங்கயா? நீ எங்க எங்க? அடி பாவி. அமைதியா இருக்கியா? ராத்திரி எல்லாம் உன் வீட்ல தான இருக்காரு. பகலையாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்க மாட்டியா நீ? நீ சக்கரை செஞ்சு உள்ள போறியா? நான் சொல்றேன் கேளுமா. என்னடி இங்க சொல்றேன் வந்து கேளு. போட்டுறியா? கோழி பிடிச்சு அங்க கொண்டு வர உனக்கு தோணல? என்ன சொல்ற நீ? நான் உனக்கு ருசியா சமைச்சு போடல? சித்தப்பா பாப்பா கிடைச்சிருச்சு. எங்கடா பிடிச்ச? நான் அப்பவே சொன்னல கோழி கிட்ட தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் தம்பி. பயவுல எங்க ஓடுன? ஏய் என்ன தேங்க்ஸ்? யார் நீங்க? இது எங்க சேவல். என்ன தம்பி, எங்க வீட்டுக்கு முன்னால வந்து சேவலை பிடிச்சிக்கிட்டு நீ வந்து உங்க வீட்டு சேவல் சொல்லிக்கிட்டு இருக்க? நாங்களும் தான் உங்க வீட்டு முன்னாடி நிக்கிறோம். நாங்க என்ன உங்க வீட்டுக்காரங்களா? அட நம்ம வீடு மாதிரி தான், சும்மா வாங்க. எங்க போறா? ஆச்சி இது நம்ம பாப்பாவே தான் அடிச்சு போட்டு குழம்பு வச்சு போட்டாங்க. ஏங்க என்னங்க இது? அநியாயமா எங்க கோழி அடிச்சு இப்படி குழம்பு வச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஏமா என்னம்மா பேச்சு பேசுற? இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. எதுக்கு தப்பு? உங்க வீட்டு கோழி நாங்க எதுங்க எடுக்கறோம்? எங்களுக்கு ஒரு கோழி வாங்க துப்பு இல்ல, வக்கி இல்ல. அப்ப எதுக்கு திருடுன? நீ தான் அறிவில்லாம பேசுற. நான் ஏன் கோழி திருடுனா? என்ன வீட்ல பேச சொல்றல. உள்ள போமா. தயவு செஞ்சு உள்ள போமா. எல்லாத்தையும் கொண்டாந்து இவன்ட்ட குடு. தயவு செஞ்சு உள்ள போமா. நான் ஏன் உள்ள போனாலும் நீ உள்ள போமா. நீ என்ன பைத்தியமா? புடியா போற? யாரோ பைத்தியம். யாரோ அந்த கையில இது எங்க கோழி தான்? எங்க கோழி தான்? என்னடா பண்ணல? யாரை வந்து பண்ணடங்கற எங்க வந்து கட்டி
உடம்பு பூரா கீழே ஊத்திட்டாங்க. எங்க சௌராத்துல அவன் தான் சொல்றாங்க. பின்னேனுங்க இப்படி சாமிக்கு நேர்ந்து விட்டு சேவை இப்படி அடிச்சு சாப்பிட தப்பு இல்லையா? இது நம்ம சேவல இல்லையேப்பா. ஏமா நாங்க அடிச்சது சேவக்கோழில ஒட்டக்கோழிமா. ஆய மொழி சும்மா இருமா. வழி சும்மா இருக்கா? இன்னைக்கு கோழி குழம்பு இல்லையா? அடச்சி. போன போது விடுமா. உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? பதட்டத்தில் என்ன செய்யறோன்னு தெரியாம வீட்டில் வளர்த்த சேவல் பொழுது சாஞ்ச உடனே தானா வந்து அடைய போகுது. யாரோ மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியா இருங்க. போங்க. அடிச்சிட்டாங்களா? சேச்சே சித்தப்பா தான். நான் எவ்வளோ சொன்னேன் அது நம்ம சேவையில் இல்லைன்னு. கேட்டா தானே கடைசியில் நான் அவரை காப்பாற்ற வேண்டியது அடிச்சு. ஷூஷோ இவ்வளோ இங்க வேணாம், யாராவது பாத்துருவாங்க. மேல போலாம். அபி மாடிக்கு சொல்றேன் வா. வெயிலா இருக்கு. இங்கே இருக்கணும். யாராவது பார்த்தா அவனை கொண்டுடுவாங்க. சத்தம் போடக்கூடாது. புரிஞ்சுதா? இந்த திருவிழாவில் கருப்பருக்கு சேவலை படைச்சு குடும்பத்தோட சாமி கும்பிடுவோம். இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா அம்மா சரளா நில்லு. ஓடாத. அம்மா ஐயா இரு சரளா ஐயா அம்மா ஐயா அம்மா சரளா அம்மி சரளா நில்லு. என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது விழுந்து வைக்கிறதே இவனுக்கு பழப்பா போச்சு. அவனை போய் தூக்குராஜா, ரூம்ல படுக்க வை. எந்திரிங்க பெரியவரே, எந்திரிங்க.
என்ன சொன்னாலும் செய்வியா? என்னை பார்த்து எல்லாம் சிரிச்சிங்கள. இரு, இனிமே நான் எப்போ உன் முன்னால வந்தாலும் நீ எனக்கு சல்யூட் அடிக்கணும். ம் ம் இப்போ உன் முன்னாடி தான் நான் இருக்கேன். ம் ஐயா வணக்கம். என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? நடசாத்தியாச்சே. சாமி கும்பிட்டாச்சு. என்ன உடம்புக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஐயா. பிரச்சனை என்னன்னு தெரிகிறவர் தான் பிரச்சனை. காலையில் ராஜாவை பார்த்தேன், எல்லா விவரமும் சொன்னேன். சேவலை நெந்து விட்டு அதை கருப்பருக்கு கொடுக்காதது தப்புத்தேன். வர்ற திருவிழாவில் படையல் போட்டு சேவலை கருப்பருக்கு கொடுத்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துடும். உங்கள் குடும்பமே ஒவ்வொன்று இருக்கும். வரட்டுமா ஐயா? வாங்க. எல்லா இடமும் தேடிட்டோம், எங்கேயும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக கிடச்சிடும்னு அப்பா ரொம்ப நம்பிக்கையாக இருக்கார். எதுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. வேலை கீழே போயிட போகுது. என்ன பதிலே இல்லை. ம் ம் தமிழை பாரு, போலீஸ்ல சேர போறாரு. தமிழ் என்ன பண்ற? தமிழ் என்ன பண்ற? என்னாச்சு தமிழ் உனக்கு? ஐயா ஐயா போதும் வா, விளையாடுனது போதும் வா. ஐயா சொன்ன மாதிரி பாப்பா வந்துருச்சு. எல்லாரும் வாங்க. எங்க? இங்க இல்லையே. எங்க இருந்து சத்தம் வந்தது? அப்போ எங்கே போயிருக்கோம்? உள்ள போய் பாருங்க. பக் பக் பக். பக் 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 பக். என்னடா உள்ள எங்கேயும் இல்லையானே. பாப்பா கிடைச்சதா? இல்ல அத்தை. நாளை எங்கேயும் இல்லை சித்தப்பா. காணுமே ஆச்சு. சரி வாங்க. சரி நீ போய் தூங்க. எல்லா இடமும் தேறிட்டோம் மாமா. வீதியில் வேற ஏதோ சேவல் கத்தி இருக்கு. அரண்டவன் கணக்கு இரண்டெல்லாம் பேயின்றது மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. வா தமிழ் போய் படுக்கலாம். ஏம்மா பாப்பாவை தேடுறீங்க? அது சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவல்மா, அதான். நேர்ந்து விடுறதுனா என்னம்மா? நம்ம கேட்டதை சாமி செஞ்சார்னா பதிலுக்கு நம்ம சாமிக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. அப்போ சாமியே நம்மள மாதிரி தானா? நம்ம ஏதாவது செஞ்சாதான் அவர் நமக்கு ஏதாவது செய்வாரா?
நமக்கு என்ன செஞ்சாரு? நம்மளை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துறவர். அன்னைக்கு நமக்கு ஆக்சிடென்ட் ஆக இருந்தப்போ கூட நம்ம எல்லாரையும் காப்பாற்றினது அவர் தான். அதுக்காக தான் நம்ம அவருக்கு பாப்பாவை கொடுக்குறோம். சவிதா பாப்பாவை கேட்டாரா? சாமி எப்படி கேட்பார் பாப்பாவை? அப்போ கேட்காத சாமிக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்? எல்லாரையும் சாமி தான் காப்பாத்துறாருனா அப்போ பாப்பாவையும் அவர் தானே காப்பாற்றணும். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். ஐயா அதை பார்த்துக்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம். நான் வரட்டுமா? என்னண்ணே போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாமா சொன்னார்னு வந்துட்டோம். சேவெல்லாம் காணும்னு கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா அவங்க? என்ன பண்ணுறது, எல்லா இடமும் தேடியாச்சு. மாமாவுக்கு இன்ஸ்பெக்டர் தெரியுமா? பார்க்கலாம். சொல்லுங்க. தம்பி, என்ன தெரியல? தெரியலையே. என்ன தம்பி, உங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் நான் வந்திருக்கேன். உங்கள் மாமனார் ராயப்படோட நண்பர் அவர் தான் எங்களை அனுப்பிச்சி வச்சார். ஓ, அந்த ஆள் சிநேகிதனா நீ? என்ன சமாதானம் பேச ஆரம்பிச்சானா? கோவிச்சுட்டு புள்ள ஏற்றிட்டு போன ஓடுகாலி கழுதையெல்லாம் இனி நான் ஒன்னா சேர்த்துக்க மாட்டேன், போய் சொல்லு. இல்லை தம்பி, நான் வந்து என்னையா இல்லை இல்லைன்னு நடந்த என்னன்னு உனக்கு தெரியுமா? தம்பி, நாங்கள் வந்தது வந்தே எங்கள் சேவல் ஒன்று காணோம். சரியா போச்சு. உங்க ஊர்ல எல்லாமே ஓடுகாலி தானோ? இல்லை தம்பி, அது சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவல். கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா. யோ, அவன் கோயிலில் உள்ள சாமியை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கிடைக்காம தர்றேன். நீ வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்ட சேவலை காணோம்னு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற. கிளம்புங்கயா. தம்பி கொஞ்சம். யோ, படித்தவளோட வந்திருக்கான்னு மரியாதை கொடுக்குறேன். இல்லைன்னா அந்த ஆள் பேர் சொன்னதுக்கே உன்னை தூக்கி உள்ள வச்சிருப்பேன். கிளம்புங்கயா. என்ன சேவலை காணாமா? கண்டுபிடிச்சி கொடுத்தா? கண்டுபிடிச்சி தருவீங்களா? கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? பரவாயில்ல. எந்த ஊர்? கோட்டையூர். அந்த ஏரியானா பரட்டை. அவன் தான் எடுத்துருக்கணும். யாருங்க அவன்? அந்த ஏரியாவில் அவன் பெரிய கோழி திருடன். அவன் தான் அவங்க சேவலை திருடி இருக்கணும். அப்படின்னா நீங்களே அவனை பிடிச்சி சேவலை வாங்கி கொடுத்துருவீங்களா? கமிஷன் கொடுக்குறவனை கைது பண்ணுறது தொழில் தர்மம் இல்லை. வேணும்னா காட்டி கொடுக்குறேன். நேற்று வியாபாரம் ரொம்ப டல்லு. ஒரு சேவல் தான் கிடைச்சது. ஆனால் அது உங்கள் சேவலான்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடையாளம் ஏதாவது இருக்கா? அடையாளம் ரொம்ப சேட்டை செய்யுமோ? கையில் பிடிபடாதோ? ஆமாம். பயப்புள்ள படுத்து எடுத்துட்டான். பிடிக்கிறதுக்குள்ள பலப்பே சரியில்லையே. வேணாம் பரட்டை, அது சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவல். ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துடு. கோழி திருடி பழப்பு நடத்தினாலும் எனக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்குது. சாமி சேவலாக இருந்து நீங்கள் வலது காலில் சிவப்பு கயிறு கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எடுத்துருக்க மாட்டேன். உங்கள் சேவலுக்கு நீங்கள் கட்டியிருந்தீங்களா? இல்லை, அது வீட்டில். ஓ, கட்டலையா? அது உங்கள் தப்பு. பின்ன என்னையா பண்ண? அப்போ வித்துட்டேன். வித்த காசு வைத்தியம் பண்ணவே சரியாக போச்சு. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்கேயா வித்த? தயவு செய்து கொடுத்துறியா? அது சாமி சேவல், எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஆமாம். வேணும்னா வந்துருமா? பார்த்தீங்கல்ல, ஒரு கோழியை பிடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம்னு. உங்கள் சேவலால் என் உடம்பு போச்சு. உங்களால் இன்றைக்கி ஒரு சேவல் போச்சு. அதுக்கு ஒரு 200, இதுக்கு ஒரு 300, ஒரு 600 ரூபா கொடுத்தீங்கன்னா வாங்கினவனை காட்டுறேன். ஆயா பயப்பட துரு துரு நமக்கு ஆட்டம் காட்டினா அதான் இங்கே வித்தேன். யோ, எங்க போறான் அவன்? என்னடா கணேசா, அவனுக்கு காணோம். ஒன்று செய்யுங்க, ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அவனை பார்த்தா சொல்கிறேன். பார்த்தா சொல்றியா? கோழி வாங்கி தரேன்னு தானே காசு வாங்கினேன். வாங்கினவனை காட்டுறேன்னு தான் சொன்னேன், வாங்கி தரேன்னு சொல்லலை. இந்த போய் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. பொறுப்பு இல்லாமல் கோழியை தொலைச்சிட்டு பேச்சு வேற. போனா போதுன்னு விட்டா திருட்டு.
தேடிக்கிட்டே இருந்தேன். அது சண்டை கோழி ஆடாது. இல்லைங்க, அது சாமிக்கு நேர்ந்து விட்ட கோழிங்க. நீயாரா நடுவுல புறாவன 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 வருதன்னிக்கே தாங்கலடா. உன்னால பொய் சொல்லி பொண்டாட்டிட்ட வாங்கின காசெல்லாம் போச்சு. யோ அதெல்லாம் விடியா, எங்க சேவல்? எப்படியா விழ முடியும்? பந்தயத்துல 300 ரூபா போச்சியா. அந்த சோகத்துல 500 ரூபாய்க்கு குடைச்சிட்டேன். அப்ப எங்க சேவல் சேவல் சேவல்